Let the world hear his word. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சங்கீதம் 51:10 மிகப்பெரிய இரும்பு தொழிற்சாலையை பார்வையிடும்படி ஒருவர் சென்றிருந்தார். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மிகவும் திறன் வாய்ந்த ஒரு மின் வெட்டு கத்தியை வைத்து இரும்பு சட்டத்தின் மீது வரையப்பட்ட மாதிரியின்படியே அதை அறுத்து கொண்டிருந்தார். ஆனால் சில இடங்களில் அந்த தீப்பிழம்பு போன்ற கத்தியால் அந்த இரும்பு சட்டத்தை உருக்கி வெட்ட முடியவில்லை. அந்த நபர் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு வேதிப்பொருளை ஊற்றினார். அதன் பின்பு அந்த இடங்களை தேவைக்கேற்றபடி வெட்ட முடிந்தது. அந்த மின் கத்தி 8 அங்குலம் தடிமன் கொண்ட இரும்பு சட்டத்தை கூட மிக எளிதில் அறுத்துவிடும். ஆனால் அதில் ஏதேனும் துரு ஒட்டி இருந்தால் அந்த திறன் வாய்ந்த மின் கத்தியால் கூட இரும்பு சட்டத்தை அறுக்க முடியாது. அக்கினி பிளம்பு உள்ளே செல்ல முடியாது. அப்படிப்பட்ட இரும்பு சட்டத்தில் வேண்டிய வடிவங்களை அறுத்து எடுக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்மில் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆனால் நம்மில் ஏதேனும் கரைத்திரைகள் காணப்படுமாயின் பரிசுத்த ஆவியானவர் தாம் செய்ய நினைப்பதை நம்மில் செயல்படுத்த முடியாது. ஆகவேதான் தாவீது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று ஜெபித்தார். சவுலை தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்லும் அரசனாக தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த சவுல் ஒரு சில வருடங்களிலேயே தேவன் பயன்படுத்த முடியாதவராக போனார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. மேலும் தன்னை விட தாவீது உயர்வதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பயங்கர பொறாமை உணர்வினாலே ஆட்கொள்ளப்பட்டார். அந்த காய்மகாரத்தால் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார். இப்படிப்பட்ட ஸ்பாவங்கள் சவுல் உள்ளத்தில் நிறைந்திருந்ததால் தேவன் தாம் விரும்பியபடி அவரை பயன்படுத்த முடியவில்லை. அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. எனவே சவுல் தேவன் பயன்படுத்தாமல் ஒதுக்கிய பாத்திரமாக மாறினார். இஸ்ரவேலரின் 2வது அரசனாக தேவன் தெரிந்து கொண்ட தாவீது தேவ சித்தம் செய்வதை விரும்பினார். தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தபோது மனம் வருந்தி அறிக்கையிட்டார். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கதறினார். தேவன் தாவீதின் ஜெபத்தை கேட்டு அவரை சுத்திகரித்தார். தன் இருதயத்துக்கு ஏற்றவராக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் வேண்டாத பாவங்கள் இருந்தால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. அவருக்கு பிரியமானபடி வணைய முடியாது. ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நம்மை விட்டு விலக்கும் போது தேவன் நம்மை உருவாக்க முடியும். நம்முடைய பலத்தை நாம் சார்ந்து கொண்டால் பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ்வது முடியாத காரியம். ஆனால் தேவ ஒத்தாசையை நாம் நாடினால் தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை தருவார். அப்பொழுது அவருக்கு பிரியமானபடி நம்மை வணைந்து அநேகருக்கு நம்மை பயன்படுத்துவார். God bless you. Have a blessed day.